ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் இல்லாத ஒரு டிசைன் ப்ளவுஸ். நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வைக்கும்போது நமக்கு கேன்வாஸ் வந்து தேவைப்படாது. ஒரு லேஸும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக கஸ்டமர் அனுப்புன ஒரு டிசைன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து லைனிங் வந்து முதல்லயே அட்டாச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த விதமாக லைனிங் வந்து அட்டாச் பண்ண தெரியுமோ அந்த விதம் வந்து லைனிங் அட்டாச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி மெத்தடில் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த டிசைன் தான் நான் வந்து வைக்க போகிறேன். கஸ்டமர்ஸ் அனுப்பின டிசைன். இப்போது நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1 மீட்டர் அளவுக்கு சாரீ கலர் துணியை வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இதுக்குன்னு நிறைய துணி வந்து தேவைப்படும். கலர் காம்பினேஷன் இல்லாத ப்ளவுஸ்க்கும் நம்ம வந்து அதே கலரில் துணி வாங்கி கூட நம்ம வந்து டிசைன் வைக்கலாம். இது வந்து கலர் வந்து இந்த கலர் தான் சாரீ, அதனால இந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ 3 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா 3 இன்ச்சஸ்க்கு பாக்ஸாக குத்து மதிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கொயர் நெக் வந்து 2 சைடுமே 4 பக்கமுமே 3 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து 3 இன்ச்சஸ் நமக்கு எவ்வளோ துணி வந்து தேவையோ அவ்வளோ துணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நிறைய துணி வந்து தேவைப்பட்டது. அது வந்து கணக்கெல்லாம் போட முடியாது இல்லையா? நமக்கு ப்ளவுஸ் எப்படி வரணுமோ அவ்வளோ நம்ம வந்து இந்த துணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடித்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா துணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நிறைய துணி வந்து நமக்கு மைண்டில் தோணும் எவ்வளோ துணி நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு. அவ்வளோ நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே அளவுக்கு வந்து நிறைய நம்ம வந்து துணி ரெடி பண்ணிக்கிறது வேண்டாம். இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா? ட்ரையாங்கிள் ஷேப். அந்த ஓப்பன் சைடில் ஒரு விரலை வந்து விட்டுடுங்க. விரலை விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இழுத்து பிடிச்சி கடைசிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 2மே வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், ஓப்பன் சைடில் விரலை விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து அந்த சைடு வரைக்கும் போகிற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு வந்துடும். நம்ம இது வந்து அயர்ன் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து நடுப்பகுதியில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நடுப்பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 1/2 இன்ச் அளவு கேப் விட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். அட்டாச் வந்து பண்ண போகிறோம். அப்படி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால 1 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து எல்லாத்தையும் சுற்றியும் நான் வந்து நெக் ஃபுல்லாகவும் 1 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பைப்பிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே பைப்பிங் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து எவ்வளோ துணி வேணுமோ பைப்பிங்க்கு அவ்வளோ துணி பேக் நெக்குக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பைப்பிங் எப்போவுமே வைக்கிறது உங்களுக்கே தெரியும். அதே போல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணி திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், பைப்பிங் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து பைப்பிங் வச்சதுக்கப்புறமா தான் அதை வந்து அட்டாச் பண்ணணும். ஒரு லேஸ் கூட நம்ம வந்து வைக்க வேண்டாம் இந்த ப்ளவுஸ்க்கு. கஸ்டமர்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன் வந்து நீங்கள் வச்சு கொடுங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வரி பண்ணிக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போது நான் வந்து நடுப்பகுதியிலேருந்து ஒன்னொன்னா வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஒரு டைமாக நம்ம வந்து கட் பண்ணுறத விட நான் அப்படியே இப்போது துணி இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ளவர் வச்சுருக்கேன்ல, அதுக்கு கீழே வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு துணியை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து குண்டு மணி போடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலனா கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வந்து வச்சுக்கிறேன். இப்போது அது பின்னாடி அப்படியே நம்ம வந்து நெக் ஃபுல்லாவும் வச்சுக்கணும். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கஸ்டமர்ஸ் அனுப்புன ப்ளவுஸ். எப்போவுமே கஸ்டமர்ஸ் நாங்களே முன்கூட்டியே வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். கஸ்டமர்ஸ் அனுப்புனா தான் நாங்க வந்து ஸ்டிச் பண்றது. இப்போ நான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு நம்ம ஒரு ஃப்ளவர் வச்சிருக்கோம்னா, அதுக்கு கீழ வந்து பிசிறு போடுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மெத்தட் 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா, இன்னொரு 5 ஃப்ளவர் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 5 அந்த மாரி ட்ரையாங்கிள் வந்து ஷேப் வந்து பண்ணி 5 ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட்டு ஊசி நூல் வந்து எடுத்துக்கோங்க. குக்கி தைக்கிற மாதிரி. ஹூக் தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து நூல் வந்து ரெடி பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கிராஸா பூ வர மாதிரி ரொம்ப ஈஸியா வந்துடும் இந்த ஃப்ளவர். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாரி வந்து ஃப்ளவர் வந்து ஃப்ராக்குக்கு, குழந்தைங்களுக்கு அந்த மாரி வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருந்தது. இந்த ஃப்ளவர் வந்து நான் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத வந்து அட்டாச் பண்ணணும்.
நம்ம நூல்ல வந்து இது ஃபுல்லாவும் கோர்த்தது முடிச்சதுக்கப்புறமா, அது வந்து நெக்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நெக் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடியே கீழ வந்து நாட் வைக்கிற மாதிரி வச்சுடுங்க. நான் வந்து ஞாபகம் இருக்கல. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஃப்ளவருக்கு மேல வந்து நாட் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அ இந்த ஃப்ளவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிசைன் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து 3 இன்ச்சஸ் அந்த டிசைனுக்கு வந்து 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் ரெடி பண்ணிட்டு, எனக்கு 2 1/2 மீட்டர் வந்து தேவைப்பட்டது. அதனால 2 1/2 மீட்டர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் சைடும் நான் வைக்கணும் இல்லையா? அதனால 2 1/2 மீட்டர் எடுத்துக்கிட்டு, பேக்குக்கு வந்து 2 மீட்டர் ஆச்சு. நம்ம வந்து கட் பண்ணது வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அ பைப்பிங் வைக்கிறதுக்கெல்லாம் அட்டாச் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து இதுவும் அட்டாச் பண்ணிட்டு, பிசிறு தெரியுமில்ல? அது வந்து நமக்கு மேல வந்து இருக்கணும். கிளீனா நீட்டா தைச்சது வந்து உள்ள போயிடணும். நம்ம வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ண போறோம். அதனால பிசிறு தெரியிறது வந்து மேல வந்து நமக்கு தெரியணும். அந்த மெத்தட்ல ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, கடைசில வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அ நாட் வந்து திருப்ப போடுறோம்ல, திருப்பி போடுறது வந்து எடுத்துட்டு, அதுல வந்து திருப்பி போட்டுடுங்க. ஃபுல்லாவும் நம்ம வந்து இது ஈஸி மெத்தட்ல நமக்கு வந்துடும். ஆ நம்ம வந்து இந்த மாரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, அயர்ன் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அதே கலர் நூல் எடுத்துக்கோங்க. டிசைன் எந்த கலர்ல வைக்கிறோமோ, அதே கலர் நூல் எடுத்துட்டு, ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுனால ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து குட்டி, குட்டி ப்ளீட்ஸா நான் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவு ப்ளீட்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ளீட்ஸும் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து மடிச்சு, மடிச்சு ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறேன். இது வந்து ஒரு அளவெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்லாம் தேவையில்ல. அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து பார்த்து ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ஃபுல்லாவும் நான் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அத வந்து எடுத்து அப்படியே அட்டாச் பண்றது தான் மிச்சம். இப்போ நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சதுக்கப்புறமா பாருங்க 1/2 இன்ச்சு. கரெக்ட்டா ஒரு ஃப்ளீட்ஸ்க்கும் நமக்கு வந்து 1/2 இன்ச்சஸ் இருக்கு. ஃபுல்லாவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃப்ரண்ட்க்கு நான் வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இத வந்து அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். முதல்ல வந்து பாருங்க பேக் நெக்குக்கு வந்து கரெக்ட்டா இருக்குமா? அந்த டிசைன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு, நடுப்பகுதியில வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளவா ஃபினிஷிங் வந்து இருக்கல. எனக்கே வந்து பிடிக்கல. எப்படி என்ன பண்றது? இப்படி இருக்கே அப்படின்னு. அம்மாவும், தங்கச்சியும் பார்த்துட்டு நல்லாவே இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு காட்டலாம் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது. நான் வந்து நடுப்பகுதியில கட் பண்ணிட்டு, இது வந்து இப்படி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஆ அட்டாச் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கு பக்கத்திலேயே அப்படியே ஒட்டுற மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து 2 சைடுமே அட்டாச் பண்ணணும். ஆ எனக்கு என்னமோ பர்சனலா இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளவா பிடிக்கவே இல்ல. எனக்கே ஃபினிஷிங்கே இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம வந்து ஃபுல்லாவும் மணி எல்லாம் குண்டு மணி எல்லாம் கோர்த்ததுக்கு அப்புறமா தான் சூப்பரா இருந்தது. இப்போ நான் வந்து 2 சைடுமே அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா நடுப்பகுதியில ஃப்ளவர் வந்து வைக்கணும். ஆ நம்ம வந்து கரெக்ட்டா வரதுக்காக நான் வந்து ஊசி நூல்ல வந்து ஒரு 2 தடவ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஊசி நூல்ல. அதுக்கப்புறமா நான் வந்து ரஃப் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் இந்த கலர்ல தானே டிசைன் வந்து நூல் வந்து போட்டிருக்கேன் மிஷின்ல. அதனால அதுக்கு மேல வந்து வச்சுட்டு, ஆ மிஷின்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அப்பவே சொன்ன ரோப் வந்து பேக் நாட் கட்டுறோம் இல்லையா? அது வந்து இந்த ஃப்ளவருக்கு கீழ வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருந்திருக்கணும். அந்த ஃபோட்டோல வந்து அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா நான் வந்து மறந்ததுனால ஃப்ளவர் வந்து ரொம்ப அ பிச்சு வராத அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்றதுனால பண்ணிட்டேன் இல்லையா? அதனால அத வந்து மறுபடியும் கழட்ட முடியல. அதனால அதுக்கு மேலேயே வந்து வச்சுட்டேன். நீங்க வந்து அதுக்கு கீழ வந்து வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து பாருங்க கடைசில தான் நான் அந்த டிசைன் வச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தேன். வச்சியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணல. ரொம்ப மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அது வந்து நாட் வந்து திருப்பிட்டு, நாட் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேல வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இது வந்து கீழ ஸ்டிச் பண்றதுக்கு பதிலா மேல ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து இந்த டிசைன் வந்து தங்கச்சி வந்து ரெடி பண்ணி குடுத்தா. ஆரி ஒர்க்ல வந்து ரெடி பண்ணி குடுத்தா. அவகிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு, இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணி குடுத்தா. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபுல்லாவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஃப்ளவர் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மணி வந்து கோர்த்துடணும். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த டிசைன் வந்து கொக்கியில வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஊசி நூல்ல வந்து கோர்க்கும்போது.
இருந்தாலும் சூப்பரா இருந்தது. கடைசியில வந்து நாட் வந்து வைக்கல. பேக் நெக்குக்கு வந்து நாட் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஃபினிஷிங். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நான் வந்து வச்சு காட்டல. கண்டிப்பா கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நூல் வந்து மணி வந்து நடுவுல வந்து ஒண்ணொண்ணா வந்து கோர்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும். டிசைன் வந்து சூப்பரா இருந்தது. அம்மா வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சிருக்கேன் இல்லையா? அது வந்து மடிச்சு ஒரு மணி வந்து கோர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் அவங்க வந்து எப்படி அனுப்பிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறேன். அவங்க கிட்ட யார் பதில் சொல்றது அப்படின்னு வந்து அப்படியே விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.